கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ படம் ரிலீஸ் ஆக போதில்ல. ஸோ அந்த படத்தில் வந்து கேரக்டர்ஸை பற்றிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக் டவுன் பண்ணி பேசலாம்னு இறங்கியிருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 3 கேரக்டர் பற்றி பேசிட்டோம். இப்போ 4வதாக பார்க்க போகிறது நம்ம லீடர். ஸோ 2009லங்க 8 த இன்க்ரெடிபிள் ஹல்க் படத்தில் கடைசியாக அந்த கேரக்டரை பார்த்துருப்போம். அந்த சாமுவேல் ஸ்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி சாமுவேல் ஸ்டர்ன்ஸ் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த படத்தில் கடைசியாக காட்டப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் தான் திரும்ப காட்ட போகிறாங்க. கிட்டத்தட்ட 17 வருஷம் ஆக போகுதுங்க. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம லீடரை வில்லனாக காட்ட போகிறாங்க. ஒன் ஆஃப் தி வில்லனா நம்ம ஐசியா பிராட்லியை மைண்ட் வாஷ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி கேரக்டரை பற்றினா அவர் காட்ட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லீடர் யார், ஆர்ஜின் என்ன, ஒரு பவர்ஸ் அண்ட் அபிலிட்டிஸ் என்ன, இந்த வீடியோ பார்த்துடலாம். ஆரம்பிக்கலாமா? சாமுவேல் ஸ்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறக்கிற பையன் தான். ஒரு அப்பா அம்மா அப்புறம் அண்ணன் பேர் பார்த்தீங்கன்னா பிலிப் ஸ்டர்ன்ஸ். ஸோ பிலிப் ஸ்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா அவன் பிறக்கும் போதே வந்துட்டு நல்ல ஒரு புத்திசாலி பையனை தான் பிறக்கிறான். வளரும் போதே புத்திசாலியாக தான் வளர்றான். பட் சாமுவேல் ஸ்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல அந்த அளவுக்கு புத்திசாலி இருக்கிறது கிடையாது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா பெருசாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஈடுபாடு இல்லை, குடும்பத்திலிருந்து ஒதுக்கப்படுறாங்க. அவங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா புத்திசாலியாக இருக்கிறதுனால எல்லாருமே அவரை பாராட்டிட்டு இருக்காங்க. ப்ரூஸ் பேனர் கூடவே ஒன்றா சேர்ந்து படித்தவர் கூட பார்த்தீங்கன்னா அந்த சேர்ந்து பிலிப் ஸ்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு கெமிக்கல் கம்பெனியில் சேர்ந்து ஒரு ரிசர்ச்சராகவுமே மாறாப்புல. இந்த வகையில் பார்த்தீங்கன்னா சாமுவேல் ஸ்டர்ன்ஸ் ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆனது மட்டும் இல்லாமல் அதே ரிசர்ச் லாபரேட்டரியில் அந்த குப்பையை தூக்கி போகிற வேலையில் ஈடுபடுறாப்புல. அந்த சமயத்தில் ஒரு கெமிக்கல் வேஸ்ட்டை தூக்கி அந்த பக்கம் போடும்போது திடீர்னு பக்கத்தில் இருந்த ஒரு கெமிக்கல் டேங்க் பார்த்தீங்கன்னா வெடிச்சு அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா காமா ரேடியேஷனுக்கு நம்ம சாமுவேல் ஸ்டர்ன்ஸ் எக்ஸ்போஸ் ஆயிடுறாரு. அப்படி எக்ஸ்போஸ் ஆனதுனால பார்த்தீங்கன்னா அவர் ஹாஸ்பிட்டலுமே சேர்க்குறாங்க. சேர்க்கும் போது ஹாஸ்பிட்டலேருந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு திடீர்னு வந்துட்டு புக்ஸ் மேலேயும் நாலேஜ் மேலேயும் அதிக இன்ட்ரெஸ்ட் ஆக ஆரம்பிக்குது. தொடர்ந்து புக்ஸ் படிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ நிறைய நாலேஜ் ஏற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்தீங்கன்னா மைண்டு தேடிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்தில் ஓவராக படிச்சு கீழே மயங்கியுமே விழுந்துடுறாரு. முழிச்சு பார்த்தா பார்த்தீங்கன்னா அவர் உடம்பெல்லாம் பச்சையாக மாதிரி இருக்கு. தலை மட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பெருத்து போயிருக்கு. என்ன நமக்கு மண்டை இவ்வளோ பெருசாக வீங்கி இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவர் காமா ரேடியேஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆனது பார்த்தீங்கன்னா அவர் மண்டையை பெருத்தது மட்டும் இல்லாமல் உடம்புமே பச்சை கலரில் மாற்றி விட்டுருச்சு. தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம சாமுவேல் ஸ்டர்ன்ஸ் பயங்கர புத்திசாலியாக மாறுறாப்ல. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒன் ஆஃப் தி புத்திசாலியான மெம்பர்ஸாக சாமுவேல் ஸ்டர்ன்ஸ் மாட்டார். அவங்க அண்ணனை விட புத்திசாலி ஆகணும்னு நினச்சாப்ல. பட் இப்போ பார்த்தீங்கன்னா சாமுவேல் ஸ்டர்ன்ஸ் இந்த உலகத்தில் இருக்கிற பல பேரை விட புத்திசாலியாக மாறிட்டு இருக்காப்ல. அதுக்கப்புறம் சாமுவேல் ஸ்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா அவரோட நாலேஜை பயங்கரமாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. நிறைய விஷயங்களை கற்றுக்கிறாரு, நிறைய தெரிஞ்சுக்கிறாரு. டெக்னாலஜிக்கல் வைஸாகவும் சரி, சயின்டிஃபிக்கில், பயாலஜிக்கல் எல்லாத்து சைட்லையுமே பார்த்தீங்கன்னா அண்ட் காமா எக்ஸ்பிரஷனை பற்றி நிறைய கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஒரு உடம்பே அதனால தான் மாறிச்சு. காமாவை பற்றியுமே நிறைய கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. அதன் மூலம் பார்த்தீங்கன்னா பயங்கர புத்திசாலியாக மாறத மட்டும் இல்லாமல் அவரோட நாலேஜை செம்மையாக எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் சேர்றது மட்டும் இல்லாமல் அண்டர் கிரவுண்டில் வித்தின் 1 இயர்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்கனைசேஷனையே ஃபார்ம் பண்ணுறாரு. ஒரு கிட்டத்தட்ட அண்டர் கிரவுண்ட் டான் மாதிரியே மாறிடுறாரு. அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு லேப், அவருக்குன்னு ஒரு கூட்டத்தை கிரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹியூமனைட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஆண்ட்ராய்ட் ரோபோட்ஸ் உருவாக்கி அதன் மூலமாகவே தனக்கு வேண்டிய எல்லா காரியத்தையுமே பார்த்தீங்கன்னா சாதிச்சுக்கிறாரு. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஆண்ட்ராய்ட்ஸ் அனுப்பி தான் நிறைய பொருட்களை பார்த்தீங்கன்னா திருடிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாப்ல. அந்த பொருட்கள் எல்லாம் திருடிட்டு வரும்போது தான் என்ன ஆகும், ஒரு சமயத்தில் அவரோட ஆண்ட்ராய்ட் ரோபோட்ஸ் அனுப்பி ஒரு பொருட்களை திருடிட்டு வர பார்ப்பாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் பேனர் உள்ள போந்து அது எல்லாத்தையும் பற்றி அடிச்சு துவச்சிருவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவர் கெமிலியன் கூட ஒன்று சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. கெமிலியனுமே அனுப்புவார். கெமிலியனுமே பார்த்தீங்கன்னா ஹல்க் கிட்ட போயிட்டு அடி வாங்கிட்டு வந்துருவாரு. யாரா அவன் நம்ம பிளான்ஸை பூரா தடுக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் தான் நம்ம சாமுவேல் ஸ்டர்ன்ஸ்க்கு ஹல்க் மேலே ஒரு பயங்கரமான ஈடுபாடு வருது. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஹல்க்குக்கும் ப்ரூஸ் சாமுவேல் ஸ்டர்ன்ஸ்க்கும் செம்மையான சண்டை ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 2 பேருமே ஒரு ஆர்க் எனிமியாவே மாறிடுறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா காமிக்கில் வந்துட்டு நம்ம சாமுவேல் ஸ்டர்ன்ஸ் ஹல்கோட ஒரு ஆர்க் எனிமியா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் உருவாக்கப்பட்டவர். நம்ம ஸ்டான்லி அண்ட் ஸ்டீவ் டிட்கோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த கேரக்டரே உருவாக்குனாங்க. நம்ம ஹல்கோட ஒன் ஆஃப் தி முக்கியமான வில்லனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூஸ் பேனர் ஹல்க்குக்கும் சாமுவேல் ஸ்டர்ன்ஸ் லீடருக்கும் எத்தனையோ முறை பார்த்தீங்கன்னா சண்டை வந்திருக்கு. பல தடவை பார்த்தீங்கன்னா சாமுவேல் ஸ்டர்ன்ஸ் கிட்டத்தட்ட சாகர நிலைமைக்கு போயிருக்காரு. அண்ட் பல தடவை பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க்குமே அவர் டிஃபீட் பண்ணியிருக்காப்புல ஒரு சில சமயத்தில். அண்ட் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க் வந்துட்டு நம்ம லீடரை தோக்கடிக்கலான்னு வரும்போது அந்த இடத்துல நிறைய ஆண்ட்ராய்ட் ரோபோட்ஸ் யூஸ் பண்ணி அவரை பிடிக்க ட்ரை பண்ணுவாப்ல. பட் அது முடியாது. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹல்க்கை வந்துட்டு மயக்கமாக வச்சு நம்ம சாமுவேல் ஸ்டர்ன்ஸ் இவனை வச்சு நம்ம ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு ஹல்க்கை வச்சு ரிசர்ச் பண்ணுவாப்ல. பட் ஹல்க் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு மொத்த லேபையுமே அடிச்சு நொறுக்கிட்டு அந்த இடத்த விட்டே பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகி போயிடுவார். அண்ட் ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க்கே எப்படியோ ட்ரிக்ஸ் பண்ணி கரெக்ட் ட்ரிக்காக ஏமாற்றி ஹல்க்கை வச்சே பார்த்தீங்கன்னா வாட்சஸோட ஒரு மிஷனான த அல்டிமேட் மிஷனை பார்த்தீங்கன்னா அவர் தேடிட்டு வர சொல்கிறாரு. அதுக்குமே பற்றி பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்துடுறாரு. அந்த அல்டிமேட் மிஷன் தான் பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தில் இருக்கிற வாஸ்டான எல்லா நாலேஜுமே இன்க்ளூடிங் எல்லா நாலேஜுமே அதுக்குள்ளே தான் ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு. வாட்சஸ் யார் நமக்கு தெரியும், பல காலங்களாக எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணி அவங்க ரெக்கார்ட் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் மூலமாக இந்த மிஷின் மூலமாக அவரால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா அந்த மிஷினை ஆக்சஸ் பண்ண பார்க்குறாப்புல. பட் திடீர்னு மயங்கி விழுந்து அந்த இடத்துல சாமுவேல் ஸ்டர்ன்ஸ் லீடர் செத்தே போயிடுறாப்புல. அந்த மிஷினுக்குள்ளே இருக்கிற எந்த ஒரு டீட்டெயிலே பார்த்தீங்கன்னா சாமுவேல் ஸ்டர்ன்ஸால் படிக்க முடியல. சாமுவேல் ஸ்டர்ன்ஸால் இந்த பூமியில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும், இதெல்லாம் கற்றுக்க முடியும். பட் இந்த பூமியை தாண்டி யூனிவர்ஸில் இருக்கிற பல விஷயங்களை நம்ம சாமுவேல் ஸ்டர்ன்ஸால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் முடியாது. அவ்வளோ நாலேஜை சாமுவேல் ஸ்டர்ன்ஸால் எடுத்துக்கவும் முடியாது. என்னதான் மண்டை பெருசாக இருந்தாலும் அதில் ஓரளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா டேட்டா தாங்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல செத்து போன சாமுவேல் ஸ்டர்ன்ஸை திரும்ப பார்த்தீங்கன்னா அது ஆண்ட்ராய்டு ஹியூமனைட் ரோபோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து திரும்ப அவனை உயிரோட கூட்டிட்டு வந்திருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உயிரோட வந்த சாமுவேல் ஸ்டர்ன்ஸ் திரும்ப ஹல்க் மேலே செம்ம காண்டாகிறாரு. அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா ஹல்க்கு கூட
பயங்கரமாக சண்டை நடந்து பல டைம் பார்த்தீங்கன்னா ஹல்க்கு இருக்கும் பயங்கரமாக சண்டைகள்லாம் நடந்திருக்கு. அப்போ தான் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஹல்க் பூமியை விட்டு வெளியே போயிருப்பார். அதுதான் வேர்ல்டு வார் ஸ்டோரி இல்லை. அப்போ சாமுவல் ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனரல் ராஸ் கூட ஒன்று சேர்ந்து அவரோட பொண்ணு பெட்டி ராஸை ரெட் ஷீ ஹல்கா உயிரோட கொண்டு வரது மட்டும் இல்லாமல் நம்ம தண்டர்போல்ட் ராஸை ரெட் ஹல்காவுமே மாற்றிருப்பாப்ல. பட் அந்த டைம் தான் இன்னொரு முக்கியமான பிரச்சனை நடந்திருக்கும். நம்ம லீடரை பார்த்தீங்கன்னா நம்ம தண்டர்போல்ட் ராஸ் பிடிச்சி அவர் உடம்புல இந்த மொத்த காமா ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணி அவரை பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டு போயிடுவாப்ல. பட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே எவென்ச்சுவலாக அவர் திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த காமா ரேடியேஷனுக்கு பல மாதங்கள் எக்ஸ்போஸ் ஆகி அகைன் பார்த்தீங்கன்னா லீடராக மாறிடுவார். இப்போ முன்னந்ததை விடமே இன்னும் பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக மாறிடுவாப்பில். இன்னும் கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் கூட சேர்ந்துடும். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம லீடரோட ஆரிஜின். ஸோ ஆரிஜினை பார்த்துட்டோம். பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பற்றி பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி லீடர் ஒரு பயங்கரமான புத்திசாலி. இந்த பூமியில் இருக்கிற எல்லா வகையான டெக்னாலஜி, எல்லா வகையான லாங்குவேஜஸ், எல்லா வகையான விஷயங்களையுமே நம்ம லீடரால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அண்ட் காமிக்கில் பார்த்தீங்கன்னா இவர் இன்டெலிஜென்சியா அப்படின்னு சொல்லி ஒரு தனி ஆர்கனைசேஷனுமே ஃபார்ம் பண்ணுறாரு. அதுக்குள்ளே மோடாக்கு நம்ம டாக்டர் ஆக்டோபஸ்ன்னு சொல்லிட்டு பல புத்திசாலிங்க, இந்த பூமியில் இருக்கிற எல்லா புத்திசாலிங்களும் சேர்ந்து ஒன்றா ஒரு குரூப் ஆர்கனைசேஷனை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம அது ஃபார்ம் பண்ணவரே நம்ம சாமுவல் ஸ்டன்ஸ் தான். அண்ட் இவர் தனக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹியூமனைட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ரோபோட்ஸை கிரியேட் பண்ணியிருக்காரு. அவருக்கான ஒரு தனி ஆர்மி. அண்ட் பல டைம் பார்த்தீங்கன்னா பல ஸ்ட்ராட்டஜிஸ் போடக்கூடியவர். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வித்தின் 1 இயர்க்குள்ளேயே அண்டர் கிரவுண்டே டேக் டவுன் பண்ண அண்டர் கிரவுண்டில் ஒரு பெரிய ஆர்கனைசேஷனாக கிட்டத்தட்ட மாஃபியா குரூப்மாவே ஃபார்ம் ஆயிடுறாப்ல வித்தின் 1 இயரில். இந்த பவர்ஸ்ன்னு பார்த்துட்டா வீக்னஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இவர் வந்துட்டு சாமுவல் ஸ்டன்ஸாக இருக்கும்போது தான் புத்திசாலியாக இருப்பார். இவர் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த ஃபார்மில் தான் இருப்பார். இவரால் மனுஷனாவோ திரும்ப சாமுவல் ஸ்டன்ஸாவோ திரும்பலாம் மாறிட்டு இருக்க முடியாது. பட் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவர் அப்படி மாறுவார். அவர் உடம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட பழைய ஃபார்ம் அந்த சாமுவல் ஸ்டன்ஸ் ஃபார்முக்கு மாறிட்டு இருக்கும். அந்த டைமில் ஒரு டைம் சாமுவல் ஸ்டன்ஸ் ஃபார்முக்கு இவர் மாறும்போது இவர் லீடராக இருந்த மொத்த ஒரு நினப்புமே அவருக்கு மறந்துடும். ஐ மீன் கிட்டத்தட்ட மெமரி லாஸ் ஆன மாதிரி அவர் லீடராக இருந்த அந்த எந்த ஒரு மெமரிஸுமே அவர் சாமுவல் ஸ்டன்ஸாக மாறினதுக்கப்புறம் இருக்காது. வழக்கம் போல் ஒரு சாதாரண மனுஷனாக மாறிடுவார். சாமுவல் ஸ்டன்ஸாக இருக்கும்போது ஒரு சாதாரண மனுஷனாகவும் அந்த லீடராக மாறும்போது பயங்கர ஒரு புத்திசாலியாக மாற மாதிரி காட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த லீடருன்றது இவரோட ஒரு ஆல்டர் ஈகோ. நம்ம ஹல்க்கு எப்படி ப்ரூஸ் பேனர் ஒரு ஆல்டர் ஈகோவோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது அவரோட ஒரு ஆல்டர் ஈகோ அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ அவர் லீடராக இருக்கும்போது செம புத்திசாலி, சாமுவல் ஸ்டன்ஸாக இருக்கும்போது அவர் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தான். அப்போ அவர் ஈஸியாக கூட டிஃபீட் பண்ணிட முடியும். வெல் அவ்வளோதாங்க இந்த வீடியோ நான் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.